உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மறைந்த நிலையில் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்தான அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று பிற்பகல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமான EVKS இளங்கோவன் அவர்கள் இதையடுத்து அந்த தொகுதி காலியாக இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு இதெல்ல அது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டது. ஒரு தொகுதி காலியானால் 6 மாத காலத்துக்குள் அதற்கு இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில இன்று டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடன் சேர்த்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தொடர்பான தேதியை அறிவிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இடைத்தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் பட்சத்துல அதற்கான நடைமுறைகள் என்பது இன்றே தொடங்கும். அந்த வகையில தான் தேர்தல் தேதி அறிவிப்பு என்பது இன்று வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.